மகிமைப்படுவதாக. கவனிங்கள், ஒரு செழிப்பான ஒரு இடத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு செலக்ட் பண்ணுகிற இடம் செழிப்பான இடமாயிருக்கிறது, விசேஷமான இடமாயிருக்கிறது. இன்றைக்கு நான் இந்த நீர்வளம் பொருந்திய இடம் என்றுதான் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு போகிற ஒரு மனிதனை குறித்து நீ ஞாயிற்றுக்கிழமை பேச வேண்டும் என்று சொன்னபடினால், அந்த காட்சியின் மனக்கண் முன் வந்தபடினால் அதைத்தான் இன்னைக்கு பிரசங்க பாக்கியத்திற்கு நான் ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரங்களில் சில இடங்களை குறித்து கர்த்தர் நமக்கு பேச விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார் என்று சொன்னால், கவனியுங்கள், மார்க்கு சுவிசேஷத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் நாம் வாசித்த வேத பகுதியிலே அழகான ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொல்லுவதை நாம் அங்கே கேட்கலாம். 14:14. அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா.